அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 6/3/2024. தசமி திதி காலை 6:31 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. கீழ்நோக்குள்ள பூராடம் நட்சத்திரம் மதியம் 2:52 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திராடம் நட்சத்திரம். அமிர்த யோகம் இன்று முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை. இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதனுடன் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரனும் செவ்வாயும். இன்று என்ன செய்யலாம்? பணியாட்களை வேலையில் சேர்க்க, வாகன உதிரிபாக வியாபாரம் தொடங்க, மருந்துண்ண, செங்கல் சூளை பிரிக்க, நவக்கிரக சாந்தி செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நிஜம் எப்போதுமே நெஞ்சை நிமிர்த்தி நேராக நிற்கும். ஆனால் நிழலோ கொஞ்சம் சாய்ந்து கீழே விழுந்து கிடக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நிழலாக இல்லாமல் விழுந்து கிடக்காமல் நிஜமாக எழுந்து நின்று நேர்மை பாதையில் பயணம் செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் தொட்ட காரியங்கள் நிறைவேறுங்க. வீடுமனை வாங்கிறது, விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். அரசு அதிகாரிகளை சந்திக்கிறதா இருந்தால் வாங்கலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பட்டா வாங்கிறதுக்கான வாய்ப்பு, பட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். 9ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த 9ஆம் இடத்தில் இருக்கிற உங்களுடைய யோகாதிபதி சந்திரனை இன்னொரு யோகாதிபதி குரு பகவான் பார்க்கறதுனால ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வீடு கட்டுறதுக்கு எம்எம்டிஏ, சிஎம்டிஏ அப்ரூவல் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைங்க உங்களை விட்டு பிரிஞ்சு வேறு மாநிலத்தில், வேறு நாட்டில் போய் வேலைக்கு சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உயர்கல்விக்காக உங்களை பிரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு நெருக்கம் அதிகரிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, ஒரு வாய்ப்பு கை நழுவி போகிறது என்றால் உடனே கண் கலங்கி நிற்காதீர்கள். ஏனென்றால் அடுத்த வாய்ப்பு நமக்கு தெரியாமலேயே போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க வாய்ப்பு கை நழுவி போயிடுதுன்னா உடனே கலங்கி போய் நிற்காமல் அடுத்த வாய்ப்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்த
குடைச்சல்கள், ஏமாற்றங்கள், பணப்பற்றாக்குறையிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மனசில் இருந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வர ஆரம்பிக்குங்க. இன்றைய தினம் சொன்ன சொல்ல நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க. அக்கம் பக்கத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க. குடும்பத்தில் 2-3 நாளாக இருந்து வந்த சலசலப்புகள் எல்லாம் விலகி கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:52 வரைக்கும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. மற்றபடி இன்றைய தினம் அதாவது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் நேற்று முடியாத பல காரியங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் வியாபாரத்திலேயும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த மரியாதை குறைவான சம்பவங்கள்லாம் சரியாகி இன்றைக்கி மரியாதை அதிகரிக்குங்க. மூத்த அதிகாரியும் உங்களை தனிப்பட்ட வகையில் கூப்பிட்டு சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்களையும் பேசுவாருங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பிள்ளைகளுடன் இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த வாக்குவாதங்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:52 வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பணம் இருந்தால்தான் 4 பேர் மதிப்பாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட மரியாதை எனக்கு தேவையே இல்லை. என் குணத்தை பார்த்து, என் ஒழுக்கத்தை பார்த்து, என்னுடைய நடத்தையை பார்த்து 4 பேருக்கு நல்லது செய்கிறத பார்த்து என்கிட்ட யாராவது நட்பு பாராட்டினாங்கன்னா அந்த ஒரு சில நட்புகளே எனக்கு போதுமானது அப்படிங்கிற தெளிவான சிந்தனையுடன் எங்கும் எப்பொழுதும் பணத்தின் பின்னாடி ஓடாமல் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா சந்திராஷ்டமம் இன்னைக்கு தொடங்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2:52 வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2:52 கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம் அப்படின்னாலே நாம் சும்மா வாயை மூடிட்டு இருந்தால் கூட நம்ம வாயை கிளறிக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் நமக்கும் நம்ம ரகசியத்தை யார்ட்டையாவது சொல்லணும் போல தோணும். அது மாதிரிலாம் எதாவது சொல்லி இன்றைக்கி சிக்கிக்காதீங்க. அந்த மாதிரிலாம் ஆறுதல் தேட வேண்டாம். இன்றைய தினத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. எந்த வேலையை எடுத்தாலும் கொஞ்சம் தடங்கள் ஆகும். சின்னதாக மரியாதை குறைவாக சிலர்லாம் நம்மளை நடத்துகிற மாதிரி ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளார இருக்கும். ரொம்ப நெருக்கமாக பேசுகிறவங்க கூட இன்றைக்கி நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசவா அப்படிம்பாங்க. ஒருவேளை நம்மளை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நாமே நினச்சிக்க தோணும். இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை இந்த சந்திராஷ்டிரமம் தூண்டும். அதனால் எதிர்மறை எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு நேர்மறையாக யோசிச்சிங்கன்னா நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே போல் வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்க ஏதாவது சொன்னால் கூட கொஞ்சம் பொறுமையாக கேட்டு நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சின்ன வேலை கொடுத்தா அதை செய்து முடிக்க பாருங்கள். என்னால் முடியாது, நானே ஏற்கனவே டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களும் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆக்குவாங்க உங்களை. அதனால் வளைந்து கொடுத்து போகிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, பேசும் நேரம் குறைகிறது என்றால் பிரிவு ஆனது ஆரம்பமாகிறது என்ற அர்த்தம். ஆமாங்க, சில நண்பர்கள்லாம் வேலை முடிகிற வரைக்கும் நம்மக்கிட்ட விலாவாரியாக பேசுவாங்க. நாம் ஏதாவது அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் கூட
இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வேலை முடிஞ்ச பிறகு நாம் ஏதாவது பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணால் கூட அவங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போவாங்க. அதனால தாங்க நீங்கள் எதிர்பார்ப்போடு எப்போதும் பழக மாட்டீங்க. யாராக இருந்தாலும் எதிர்பார்ப்பு இல்லாமல் யதார்த்தமாக பழகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. அடிமனசில் ரொம்ப நாளாக வருத்திட்டு இருந்த சில கேள்விகளுக்கு இன்றைக்கி விடை கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கையில் கிடைக்கும். அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. உங்களுடைய ராசிக்காக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வீடு மனை வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லா நடக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். 8ல் மறைஞ்சி 2ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எண்ணிக்கை எப்போதும் வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை. எண்ணங்கள் தான் வாழ்க்கையை முடிவு செய்கிறது. அதனால தாங்க எண்ணம் போல் வாழ்கன்னு பெரியவங்க ஆசீர்வாதம் செய்கிறாங்க. நீங்கள் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சிலதெல்லாம் தப்பாக போகுதே, நாம் வேறு விதமாக யோசித்து செய்ய போனோம், அது வேறு விதமாக போகுதேங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. நிழலை கூட நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய சில அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்களை நம்பி நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குரு பகவான் ஒரு பக்கம் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கே மனசில் தோணும், இவங்கெல்லாம் சரியில்லை, இவங்கெல்லாம் மாறிட்டாங்க, இவங்கெல்லாம் முன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தோணும். அதை நீங்கள் பின்பற்றினாலே இன்றைக்கி வெற்றி பெற்றுடலாங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால அனாவசிய பேச்சுக்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. சில விமர்சனங்கள், சில வதந்திகள் அதெல்லாம் உங்களை நோக்கி வீசப்படும். ஆனால் அதே நேரத்தில் அது ஒவ்வொன்றுக்குமே நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமையும் இருக்குங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் வாக்குஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தாங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் நம்பி சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இன்றைக்கி கொஞ்சம் இருக்கும். பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சிரிப்பும் அழகானது தான். நம்மை பார்த்து மற்றவர்கள் கேவலமாக சிரிக்காதவரை அழுகையும் அழகானது தான். நம்மால் மற்றவர்கள் அழாமல் இருக்கும் வரை. ஆமாங்க,
அதனால தாங்க 4 பேருக்கு நல்லது தான் நீங்கள் செய்வீங்களே தவிர யாரையும் கெடுக்கிறதுக்கு நீங்கள் எந்த முயற்சியும் செய்ய மாட்டீங்க. அது மட்டும் இல்லைங்க, எதிரி கூட உங்கள்கிட்ட ஆலோசனைகள் கேட்டால் அவங்களுக்கும் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு பரந்த மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சனி பகவான் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மனசில் பெரிய பெரிய திட்டங்கள்லாம் போட்டுருப்பீங்க. என்ன நாம் ஒரே கற்பனையில் மூழ்கி கிடக்கிறோமே, இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா, நான் மாட்டேன் எதையோ யோசிச்சுட்டு இருக்கமே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். ஆனால் அந்த கனவுகளை நனவாக்கிறதுக்கு தான் இப்போ 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சின்ன வயசில் நீங்கள் பட்ட சில ஆசைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றாக நிறைவேறுங்க. சொந்த வீட்டில் போய் அமர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு சிலர் குடியேறுவீங்க. அதே மாதிரி சொந்த கார் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்ப வருமானம் படிப்படியாக உயர்ந்து கொண்டே போகும். எத்தனை லோன் வாங்கினாலும் எத்தனை இஎம்ஐயாக இருந்தாலும் கட்டிடலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான திருப்தியும் தைரியமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிலர் ஊர் மாறுறது, மாநிலம் மாறுறது அல்லது மாவட்டம் மாறி உட்கார்றது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் பங்குதாரர்களை மட்டும் பகச்சிக்க வேண்டாம். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா அவங்க ஒரு போக்கில் தான் போவாங்க. கொஞ்சம் விட்டு பிடிச்சி கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. தாய் வழியில் சில செலவுகள் கொஞ்சம் இருக்கும். தாய் வழி உறவினர்களாலும் செலவுகள் இருக்குங்க. மற்றபடி அந்யோன்யம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மதியம் 3 மணிக்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உனக்கு யாரை பிடிக்கிறதோ அவர்களுடன் மகிழ்ச்சியாக பழகு. உனக்கு யாரை பிடிக்கவில்லையோ அவர்களின் மகிழ்ச்சிக்காக நீ விலகு. ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படித்தாங்க. உங்களை யாராவது பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க பின்னாடி நீங்கள் ஓடிட்டு இருக்க மாட்டீங்க. அவங்க பின்னாடி நீங்கள் போய்கிட்டு இருக்க மாட்டீங்க. பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, அவங்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும், நாம் நம்ம வழியை பார்த்துக்கலாம், நாம் தனிப்பாதையில் போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கும் எப்போதும் அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தன்னுடைய சுதந்திரத்தை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. கொடுத்து ஏமாந்தது ஒரு பக்கம், வாங்கி கொடுத்து ஏமாந்தது ஒரு பக்கம். இப்போ எல்லாருமே உங்களை நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ பணத்தை தரீங்க, திருப்பி தரீங்க அப்படின்னு. யாருக்கிட்டேயும் எந்த காரணமும் சொல்ல முடியாமல் சில நேரங்களில் நீங்கள் தவிச்சிட்டு தாங்க இருக்கீங்க. ஆனால் அதே நேரத்தில் ராகு உங்களுக்கு கை கொடுத்துன்னு இருக்காரு. 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனை, பழைய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வரத்துக்கான முயற்சிகள் அவர் இறங்கியிருக்காரு. அதனால் வருமானம் படிப்படியாக உயரும், வசதி வாய்ப்புகளும் பெருகும். பழைய கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. வியாபார விஷயங்களும் இன்றைக்கி கூடி வருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமை, மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாம் மாறி இன்றைக்கி உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி நிதானம் தேவை. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் எல்லாமே இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமென்றால் உன்னை நேசி. வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் உன்னை நேசிப்பவர்களை நீ நேசி. ஆமாங்க, நம்பி வந்தவங்களை நீங்கள் என்றைக்குமே கைவிட மாட்டீங்க. அதுவும் உங்களை நம்பி யாராவது வந்தாங்கன்னா A to Zன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்து பக்கத்தில் வச்சுப்பீங்க. அந்த பரந்த மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தைரியம், பரவாயில்ல நாமும் கொஞ்சம் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வைராக்கியம் எல்லாமே இன்றைக்கி வருங்க. ஆனால் அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்போ இருந்து நம்ம சரியாக உடம்பை கவனிக்காமல் விட்டுட்டோம். வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்துட்டோம். இப்போ கால் வலிக்குது, கழுத்து வலிக்குது, முதுகும் வலிக்குது, உட்கார முடியல, இடுப்பு வலிக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க. ஆனால் இப்போ இருக்கிற கிரக அமைப்பை வச்சு பார்க்கும் பொழுது அந்த ஆயில் மசாஜ், அந்த மாதிரி ஆயுர்வேத அடிப்படையில் இருக்கக்கூடிய மருத்துவங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உறுதுணையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதனால் நோயிலிருந்து வெளியில் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குரிய யோசனைகள், வாய்ப்புகளை அது கொடுக்குங்க. அதே மாதிரி வியாபாரம் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. நாசுக்காக பேசி இன்றைக்கி வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய வேலை சுமை அது இன்னும் கொஞ்சம் கூட்டிகிட்டு தான் போகும். நீங்கள் நினச்சா அப்படியே விட்டுட்டு அப்படியே நமக்கு என்னன்னு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எப்பயுமே அந்த பழக்கம் கிடையாது. சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் அதை செய்து முடிச்சிட்ட பிறகு தான் அப்புறமா ஏதாவது சாப்பிட்லாங்கிற யோசனை வரும். இந்த மாதிரி இருந்து தான் உடம்பை கெடுத்துக்கிட்டீங்க. அதனால் இனிமேல் சாப்பாட்டுக்கு ஓய்வுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் முன்ன பின்ன இருந்தாலும் மதியம் 3 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பணக்காரர்கள் சிரித்து கொண்டே இருப்பதில்லை, ஏழைகள் அழுது கொண்டே இருப்பதில்லை. சந்தோஷமாக இருப்பது பணத்தை சார்ந்து இருப்பதல்ல, நம் மனதை சார்ந்து இருப்பதாகும். ஆமாங்க, பணம் இருந்துட்டால் அவங்க எல்லாரும் அப்படியே எப்பயுமே சந்தோஷமாக இருந்துருவாங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. பணம் இருக்குதோ இல்லையோ எல்லாம் நம்ம மனசை பொறுத்து தான் இருக்குது. அதனால் எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய மனநிலையையும் குணநிலையையும் சந்தோஷமாக இருக்க வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துருக்கும். நல்ல வாய்ப்பெல்லாம் நாம் விட்டுட்டு இப்போ இப்படி உட்கார்ந்துருக்கிறமேன்னு சில நேரங்களில் தோணும். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் ஆக வேண்டியதை பார்க்குறது தானேங்க நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் மதியம் 2:52 வரைக்கும் இருக்கிறாரு. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரங்க அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் அதுக்கு அடுத்து சந்திரன் பயணம் செய்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே முன்னேற்றம் உண்டு, பணவரவு செல்வாக்கும் உண்டுங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன வேலை சுமைகள் இருக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க, பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கும் உண்டுங்க. வியாபாரத்தில் வித்தியாசமாக ஏதாவது யோசிப்பீங்க. நாம் ஏன் அவங்கள்ட்டே சரக்கு வாங்கின்னு இருக்கணும், வேறு ஒரு கம்பெனிலேருந்து நம்ம ஏன் எடுக்கக்கூடாது, அவங்கள்ட்ட எடுக்கும்போது இன்னொரு 10 ரூபா குறைச்சி நம்ம வாங்கி அதே நேரத்தில் லாபம் பார்க்கலாமே அப்படிங்கிற புது வாய்ப்புகளும் இன்றைக்கி தேடி வருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, என்ன தான் நாம் உழைச்சாலும் யாரும் நம்மளை கண்டுக்க போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் எல்லோரும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, உங்களை மதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்கங்கிறத மறந்துடாதீங்க. கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் ஈகோ வராமல் பார்த்துங்க. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருந்தாலே
நீயா நானான்னு இந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு முட்டல் முனகல் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் தவிர்த்துட்டு விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, யாருக்கோ வாழ்ந்து காட்ட இந்த வாழ்க்கை ஒன்றும் தேர்வு அல்ல. நாம் வாழ்வதற்காக நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு மட்டுமே. ஆமாங்க, அதனால தாங்க மற்றவங்களுக்காக நாம் வாழக்கூடாது, நமக்காக நாம் வாழணும். நம்ம திருப்திக்காக நாம் வாழணும். நாம் முழுமையாக வாழணும். அடுத்தவங்கள பார்த்து நம்ம ஆசைப்பட்டு அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கும். ஏன்னா வீட்டில் பழுதான சில சாமான்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் மாற்றி அமைப்பீங்க. சில சமையலறை சாதனங்கள் கூட புதுசு இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. ஃப்ரிட்ஜு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்களும் புதுசு வாங்குவீங்க. உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகுங்க. ஆனால் இன்னொரு பக்கம் உங்கள் ராசிநாதன் சனி பகவானுடன் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சிடுசிடுன்னு சில நேரங்களில் கோவப்படுறது, கொஞ்சம் ஆவேசமாக கத்துறது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வரலாம். சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சனிக்கிழமைகளில் பைரவரை நீங்கள் வணங்குவதன் மூலமாகவும் உங்கள் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினம் வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக தாங்க இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார், ஒரு பெரிய பலம் உங்களுக்கு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. வேறு மொழிக்காரங்க அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 3 மணி வரைக்கும் நிதானமாக இருக்கணும். அதுக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் செலவுகள் கூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, சாட்சிகள் இல்லை என்று ஒருபோதும் துள்ளாதே. 2 சாட்சிகள் எப்போதும் உண்டு. ஒன்று இறை சாட்சி, மற்றொன்று மனசாட்சி. ஆமாங்க, மனசாட்சிங்கிறது இப்போ பேசாது. நாம் படுத்த படுக்கையாக இருக்கும்போது தான் அது வந்து அடிக்கடி பேசும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உள்மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அந்த உள்மனசு சொல்லக்கூடியதை கேட்டு நடந்து கொண்டு நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நின்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்பாராத பணவரவு உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. இந்த வேலையை நம்மால் முடிக்க முடியுமா, அதெல்லாம் நம்மால் முடியுமான்னு தெரியலையேன்னு நீங்கள் ரொம்ப மலைப்பாக பார்த்த சில விஷயங்கள் சில காரியங்கள் அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப எளிமையாக முடியும், ஈஸியாக முடியும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. மூத்த சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. திடீர் லாபம் எல்லாம் உண்டு. பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்திருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு சில முக்கிய வேலைகளை ஒப்படைப்பாங்க. அது மூலமாக கீழே இருக்கிற சக ஊழியர்களோடு இருந்து வந்த சண்டை சச்சரவு விலகும். அவங்க மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க.
வியாபார வகையிலையும் உங்களுக்கு அதிகளவு லாபம் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சிலர் வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. சின்ன வீட்டிலே இருந்துட்டோம், இப்போயாவது பெருசாக இடம் எடுத்து கொஞ்சம் வீடு எடுத்து போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அற்புதமாக இருக்குது. மதியம் 3 மணிக்கு பிறகு ரொம்ப விசேஷமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே பல நல்ல காரியங்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, கஷ்டங்களும் நிரந்தரமல்ல, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமல்ல, காயங்களும் நிரந்தரமல்ல. இந்த நிலையில்லாத உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை. அப்படி இருக்கும் பொழுது கஷ்டங்கள் மட்டும் நிரந்தரமாக நின்று விடுமா? இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க நீங்கள் தாங்க. எல்லாமே நல்லா தான் யோசிக்கிறீங்க. அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லணும்னா நல்லா சொல்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் தனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்துட்டால் அப்படியே கொஞ்சம் தடுமாறி போய் நின்றுடுறீங்க. அது தேவையே இல்லைங்க. உங்ககிட்ட எல்லா பலமும் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் சொன்ன சொல்லுக்கு இன்றைக்கி மரியாதை கூடும். உங்கள் வார்த்தையை எல்லாரும் கேட்டு நடந்துப்பாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. பிரிஞ்சிருந்தவங்களும் ஒன்று சேருவீங்க. 7.5 சனி தொடங்கி இருக்கிறதுனால எதை தொட்டாலும் செலவாகிட்டே போகுதே அப்படிங்கிற மாதிரியான ஏக்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் மறதி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் வீட்டில் வைக்கிறதா இருந்தால் ஒரு இடமா வச்சு எடுக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்திலேயும் இன்றைக்கி மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினத்தில் வெற்றி உண்டு. மன நிம்மதியும் உண்டுங்க. அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உண்டுங்க. இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. சூரியன் மறைஞ்சு கிடக்கிறதுனால அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது இருந்தால் அதை உடனுக்குடன் செலுத்தி வர்றது ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. பெருமாளே பெருமாளே என்னை காப்பாற்று. என்னுடைய காலை ஒரு பெரிய முதலையானது கவ்விக்கொண்டது. நான் பிராண அவஸ்தையிலே இருக்கிறேன், என்னை காப்பாற்று காப்பாற்று என்று ஒரு யானையானது தாமிரபரணி ஆற்றிலே கிடந்து தவியாய் தவித்து எல்லாமல்ல பெருமாளை அழைத்து கொண்டே இருக்கிறது. அது அழைத்து கொண்டே இருக்க இருக்க அந்த நேரம் பார்த்து அந்த யானையின் எதிரே ஒரு தாமரை மலர் தெரிகிறது. இந்த தாமரை மலரை நாம் பெருமாளுக்கு சாத்தி நாம் வணங்கினோம்னா எவ்வளோ அழகாக இருக்கும் என்று நினைத்து பெருமாளையே நினைத்து அந்த யானையானது கதறிக்கொண்டே இருக்கிறது. திடீரென்று பெருமாளானவர் அங்கே உதிக்கிறார். உதித்து அந்த யானையை முதலையினுடைய கோர பிடியிலிருந்து காப்பாற்றுகிறார். யானையாக இருந்தவர் ஒரு மன்னனாக இருந்தவர். அவர் முனிவருடைய சாபத்தினால் அவர் அந்த மாதிரி ஆகிறார். குறிப்பாக இந்திரதிம்னன் அப்படிங்கிற ஒரு மன்னன் அவர் அகத்தியருடைய சாபத்தால் அங்கே யானையாக பிறந்து யானையாக வளர்ந்து அந்த ஆற்றிலே சிக்கிக்கொள்கிறார். அது பெருமாளுடைய அந்த திருப்பாதங்கள் பட்டு பெருமாள் உன்னை காப்பாற்றுவார், அப்போ உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சாபமிடுறார். அதுதான் நடந்தது. இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றங்கரையில் தான் நடந்திருக்குங்க. ஏகாதசி திதி நாள் இன்றைய நாள். அதனால் பெருமாளை நினைத்து வழிபடுறது நல்லதுங்க.
தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு போனீங்கன்னா இந்த திருக்கோவில் அற்புதமாக அமைஞ்சிருக்குது. ஸ்ரீ கஜேந்திர வரதர் திருக்கோவில் அப்படின்னு இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே பெருமாள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக காணப்படுகிறார். ஏன்னா பெருமாள் இங்கே ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவியுடன் இங்கே அருமையாக காட்சியளிக்கிறார். நின்ற கோலத்திலே காட்சியளிக்கிறார். குறிப்பாக பிருகு மகரிஷி ஸ்ரீ மார்க்கண்டேய மகரிஷிகளுடன் இங்கே காட்சி கொடுத்துருக்கார். அற்புதமான ஒரு திருக்கோவில். நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக கோவிலாக இந்த திருக்கோவில் இருக்குதுங்க. அகத்தியர் அங்கு இருந்தார், தவம் செய்தார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இன்றைக்கும் ஸ்ரீ அகத்தியர் அருவி அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் போனாலும் தாமிரபரணி ஆற்றங்கரை பகுதியில் போனீங்கன்னா அங்கே அகத்தியர் அருவி இன்னமும் கொட்டின்னு தான் இருக்குது. வற்றாத சுனையாக அங்கே தண்ணீரானது கொட்டிக்கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரமாக அதிகமாக இன்றைக்கும் யானை கூட்டங்கள், ரொம்ப அதிகமாக யானை கூட்டமாக யானை கூட்டங்கள் வருது. அதையும் நாம் போனோம்னா கண்ணால் பார்க்கலாம். இதெல்லாம் வரலாற்று சான்றுகளாக இன்றைக்கும் போற்றி கொண்டாடப்படுகிறது. அப்போது இந்த திருக்கோவில் ஸ்ரீ கஜேந்திர வரதர் இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது பக்கமாக தாங்க அமைஞ்சிருக்குது. குறிப்பாக இந்த திருக்கோவில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் தாங்க இருக்குது. அதாவது திருநெல்வேலியிலிருந்து பாபநாசம் போகிற ஊர். அந்த பேருந்தில் நாம் ஏறினோம்னா வீரவநல்லூர் அப்படின்னு வருது. அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. திருநெல்வேலியிலேருந்து 38 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஊரோட பேரே பழைய காலத்து பேர் என்னென்னா யானை காத்த நல்லூர் அப்படிங்கிறது தான் இந்த ஊரோட பெயராக அமைஞ்சிருக்குங்க. அப்போது இந்த திருக்கோவிலுக்கு போய் நாம் பெருமாளை சேவித்தோம்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் சிலர்கிட்டெல்லாம் திட்டு வாங்கியிருப்போம், அவங்க மனசை நோகடிச்சிருப்போம், அதனால் அவங்க உள் மனசாலேயே நம்மளை சபிச்சிருப்பாங்க. தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பாவங்கள், வாங்கிய சாபங்கள் அதெல்லாம் விலகி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு, நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றி, நம்ம வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, வெளிச்சம் அதெல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிங்க. தைப்பூசத்திலேருந்து வைகுண்ட ஏகாதசியிலேருந்து மார்கழி மாதத்திலேருந்து எல்லா நாட்களுமே இங்கே சீரும் சிறப்புமாக சிறப்பு பூஜைகள்லாம் கொண்டாடப்படுகிறதுங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஸ்ரீ கஜேந்திர வரதரை நாம் தாமிரபரணி ஆற்றங்கரையிலே சென்று வணங்குவோம், வரங்களை பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய தினத்தில் ஏகாதசி நாளாக இருக்கும் நாளாகிய இன்றைய தினம் எல்லாம் அல்ல பெருமாளை நினைத்து வழிபடுவோம். ஸ்ரீ பெருமாளின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.